ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்மளுடைய இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், என்னோட வாழ்க்கையில நான் எதெல்லாம் வந்து என்னால டைமிங், பிகாஸ் டைம் இஸ் த பிக்கஸ்ட் ரிசோர்ஸ். நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க பணம் தான் வந்து பெரிய ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே வந்து நம்மளுடைய நேரம் எதுல செலவிடப்படுகிறதோ அதை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை வருகிறது. இன்னைக்கு 1 day and 2 days எத்தனை நாட்களை நம்ம வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்றோமோ, பர் டேல எத்தனை ஹவர்ஸ் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றோங்கிற கால்குலேஷன் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளுடைய நேரத்துடைய மேலாண்மை வந்துடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இந்த டைம்குள்ள, ஏன்னா நிறைய அச்சீவ் பண்றவங்க எப்படி அச்சீவ் பண்றாங்க, என்னால வந்து எதுவுமே செய்ய முடியலையேன்னு நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு நிறைய நேரம் இருக்கு, அந்த நேரத்தை எப்படி வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறது யோசிக்கிற மாதிரி நம்மளோட ஆட்டிடியூட். ஏன்னா எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை எல்லாமே வசந்தமா தெரியும். எதையுமே வந்து இது நம்ம எடுத்துட்டு தோல்வி அடைஞ்சா என்ன செய்வோம், இதை பார்த்து 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்லோ பண்றதுக்கான விஷயங்கள். ஸோ ஆட்டிடியூட்னல் சேஞ்சஸ். ஸோ நிறைய விஷயங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கும் போதும் அதுதான் சொல்லிக் கொடுப்பேன். பிகாஸ் கல்யாணம் பண்ணிட்டு ஏன்னா ஒரு டாப்பரா இருப்பாங்க, ஒரு பெரிய PhD இருப்பாங்க, பட் ஆஃப்டர் லைஃப் அந்த இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாருமே மாறிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவலண்ட். ஒரு பர்சனும் வந்து ரொம்ப விக்டோரியஸா இருந்துக்கலாம். ஸோ மற்றவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கிறத பொறுத்தே நம்ம வாழ்க்கை அமைஞ்சா நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையா இருக்குமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையா இருக்காது. ஸோ இதை எப்படி மாற்ற முடியும், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மை நாம் பார்க்கும் விதம் வளரணும்னா என்ன செய்ய முடியும், தொடர்ந்து வெற்றிகள் அடையணும்னா நிறைய தோல்விகள் வரணும். அந்த தோல்விகளை சந்திச்சுட்டு சிரிச்சுட்டு போற மனப்பான்மை வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் அமையும். ஸோ வெற்றிகள் அமைகிறதுக்கும் நம்மளோட செல்ஃப் இமேஜ் வளர்றதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல இருக்கட்டும், என்னுடைய காலேஜ் டேஸ்ல இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து என்னையே அறியாமல் நான் என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், நிறைய மேடை பேச்சுக்கள். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு அதோட சேர்ந்து நம்ம காம்படிஷன்ஸ்க்கும் போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போறதுக்கான நேரங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மள வந்து as many opportunities நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் எத்தனை புது விஷயங்கள் நம்மளால செய்ய முடியுமோ இதை செய்யக்கூடிய ஆட்டிடியூட் வர ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பா வந்து ரொம்ப பாசிட்டிவா மாறும். இன்னொரு அழகான திருப்புமுனை செய்தியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.